முன்னாடி திவாகர் இருக்கும்போது திவ்யா வந்து ரொம்ப திவாகர் கூட பேச மாட்டாங்க. அப்போ நல்லா கோவப்படுவாங்க. இப்போ திவ்யா வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ திவாகர் வந்ததுலேருந்து சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் திவாகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லிமிட் வந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ என்னென்னா உட்காந்து நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணை பாட்டு பாடுறாரு. நெத்தி போட்டில் தீயை வர்க்கிறாயின்னு பாடின உடனே திவ்யா சொல்கிறாங்க, ஆமாம்மா கொஞ்சம் ஏதாவது லைட்டர் கொடுங்க, நெத்தி போட்டில் கொஞ்சம் தீயை வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறார், கட்டி போட்டு காதல் செய்கிறேன். என்னென்னா ஆமாம்மா முதல்ல ஒன்று கட்டி போட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சைடில் சபரியும் பிரவீனும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு பிரதர் மாதிரியே தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க திவ்யாவுக்கு. கூட சேர்ந்து வந்து வாட்டர் மெலனுக்கு திருப்பி திருப்பி கவுண்டர் கொடுத்துட்ருக்காங்க. கட்டி போட்டு காதல் செய்யறதுக்கு உங்கள் வீட்டு மிக்கி நாயா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சபரி கேட்குறாரு. அப்புறம் வந்து டே உனக்கு பொறாமடா, நான் ஒரு ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டேன்னு உனக்கு பொறாம அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அவள் புறா நீ ஆமை அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. பொறாமையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட ஏதோ ஒன்று செய்கிறாரு. அது வந்து நமக்கு கேமராவில் காட்டில் கிட்ட போகிறாரா என்னவோ தெரில. இங்கேருந்து சபரி பீன் பேக் எடுத்துகிட்டு போய் ஓங்கி ஒரு அடி அடித்தார் திவாகரை. அப்புறம் பார்த்து காதல் படத்தில் பரத் மாதிரி எங்கெங்க வை அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. அடுத்து என்ன பாட்டு பாடுறதுன்னு திவாகர் கேட்டதுக்கு உடனே அதான் ஒரு தடவை பண்ணியாச்சு, அது திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. உடனே அப்போ சபரி கேட்குறாரு, அப்போ மற்றதெல்லாம் மட்டும் எதுக்கு திருப்பி திருப்பி பண்ணுற, ஒரு தடவை பண்ணால் திருப்பி பண்ணக்கூடாதுன்னு தெரியல, அப்போ பேசாமல் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்லாமல் தட்டி செல்லும் தென்றல் அந்த பாட்டு பாடுறாரு. நரக சுகம் அல்லவான்னு பாடும்போது திவ்யா வந்து இந்த கை வச்சு தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்ஷன் வைக்கிறாங்க. அப்போ சைடில் வியானா உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு கப்பிள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிடுவோமா அப்படின்னு 2 பேரும் அந்த ஸ்கூட்டி ஒன்று நிற்க வச்சிருக்கலாம், அதில் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வியானா அப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே 2 கப்பலில் போய் கறி அல்ற மாதிரி இருக்குது, இதுங்களுக்கு கப்பிள் ஃபோட்டோ ஷூட்டா அப்படின்னு சொல்லி சபரி சொல்லிட்டுருக்காரு. லிட்டலாக எனக்கு அப்படியே ஒரு பிரதர் ஃபீலிங் தான் கிடைக்கிது. அது பார்க்கும்போது ஒரு அண்ணா இருந்தால் எப்படி சிஸ்டரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் சபரி ஒன்றுனா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும் பாட்டு பாடலாமா அப்படின்னு அவர் பின்னாடி வண்டியில் உட்காந்து கேட்குறாரு. உடனே திவ்யா சொல்கிறாங்க, அதுக்கு இறங்கி ஆடுங்க அப்படின்னு. உடனே இறங்கி ஓடுறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன உன்னை பார்த்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு, நீயும் பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சபரி கேட்ட உடனே இல்லை என்னோட கொச்சச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொச்சச்சனா அப்படின்னுட்டு என்னப்பா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு வாட்டர்மெலன் கேட்குறாரு. கேட்டோடனே இல்லை என்னோட செல்லோன்னு சொன்னேன். கடைசி வந்து வாட்டர்மெலன் வந்து கேமரா பார்த்துட்டு பேசுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏன்னு கூப்பிட்டோடனே டக்குன்னு கேமரா திரும்பிச்சு. வாட்டர்மெலன் கத்துல திவ்யா பயந்து திவ்யா கத்திட்டாங்க. உடனே வந்துட்டு அங்கேருந்து பிரவீன் சொல்கிறாரு, அந்த கேமரா திரும்பினதே திவ்யாக்காக தான். எனக்கு வந்ததுலேருந்தே பிரவீன்ராஜ் வந்து திவ்யா மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருந்து ஒரு சாஃப்டாகவே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.